ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் 86வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்திலே யார் யாரோ மனிதர்களை புகழ்ந்து முகத்துதி பாடிக்கொண்டு அவர்கள் பின்னே போய் அவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்து இப்படி யாரோ ஒருத்தருக்காக அவரைத்தான் எல்லாம் நினைச்சுன்னு வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி அடியேன் அப்படி கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை, புரிஞ்சுனுட்டேன், ஆச்சாரியன் ராமானுஜர் தான் நம்மை ரட்சிக்க போகிறார், அந்த ராமானுஜருடைய தாசர்கள் யாரோ இனி அவர்களுக்குத்தான் அடியேன் அடிமை செய்வேனே ஒழிய இனி நரஸ்துதி பாடமாட்டேங்கிறார். அதுக்காக திருவரங்கத்தமுதனார் இதுக்கு முன்னாடி நரஸ்துதி மனிதனை புகழ்ந்து கொண்டிருந்தார்னு அர்த்தம் இல்லை. இது நமக்கு பொருந்தும். நம்ம எல்லாரும் பாருங்களேன், அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பேரை ப்ளீஸ் பண்ணணும்னு, ஒரு ஆஃபீஸ்ல மேனேஜர்னா அவருக்கு மேனேஜர்னு மரியாதை கொடுக்கறது ஓகே, ஆனா அவர் தான் எல்லான்னு அவரை துதி பாடுவது என்ன? என் ஊர்லயே யாராவது பெரிய மனுஷன் இருக்காருன்னா அவரை போய் முகத்துதி பாடுவது என்ன? இப்படியெல்லாம் யார் யாரோ மனிதனை போய் வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன்னார் நம்மாழ்வார். ஆனா நாமோ காலம் முழுக்க யாரை போய் பிடிக்கலாம், எப்படி பிடிக்கலாம், அவரை எப்படி துதிக்கலாம், அவர்கிட்டேருந்து எப்படி பயன்பெறலாம், இப்படியே மனிதர்கள் பின்னாடியே ஓடின்னு இருக்கோம். அப்படி இல்லாமல் ராமானுஜதாசர்களை பற்ற வேண்டும்ங்கிற கருத்தை தான் இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் திருவரங்கத்தமுதனார். 86வது பாசுரம். பற்றா மனிசரை பற்றி அப்பற்று விடாது அவரே உற்றார் என உழன்று ஓடி நையேன் இனி ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் இராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர் அவர் எம்மை நின்று ஆளும் பெரியவரே. பற்றா மனிசரை பற்றி அப்பற்று விடாது அவரே உற்றார் என உழன்று ஓடினையேன் இனி ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் இராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர் அவர் எம்மை நின்று ஆளும் பெரியவரே. இப்போ திருவரங்கத்தமுதனார் சொல்கிறார், இது வரைக்கும் அடியேன் என்ன பண்ணிட்டேன்னா வரிசையா பல தப்பு பண்ணிட்டேன். முதல் தப்பு, சாதாரண மனிதர்களை போய் துதிபாடி கொண்டு அந்த மனிதர்கள் காலில் போய் விழுந்துட்டேன். நாமளும் விழாதவா காலே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் காலில் உட்பட எல்லாம் விழுந்துட்டு இருக்கோம். ஆஃபீஸில் உள்ள மேலதிகாரி காலிலேருந்து ஆரம்பிச்சு எழுத்த வீடு பக்கத்து வீடு எத்தனையோ பேர் காலில் விழறோம். இதெல்லாம் யாருன்னா பயன் இல்லாதவர்கள். அவர்களால் உடலுக்கு ஏதோ பயன் வரலாம், ஆத்மாவுக்கு ஏதாவது பயன் உண்டா? இந்த ஆத்மா ஞானம் பெறுவதற்கோ உய்வடைவதற்கோ முக்தி பெறுவதற்கோ இவா யாரும் எந்த வகையிலும் உதவ போவதில்லை. அப்போ பற்றா மனிதர்னா இந்த இடத்துல பற்றானா பயன் இல்லாதன்னு அர்த்தம். பயனில்லாத இந்த சென்ஸ் நம்ம அதுக்காக அவளால என்ன பிரயோஜனம்னு பார்த்து தான் பழகணும்னு அர்த்தம் இல்லை. ஆனா அவர் காலில் போய் விழறோமே, இது ஆத்மாவுக்கு எந்த வகையில் நன்மை, இது நமக்கு சேருமானு யோசிச்சு பார்க்கணும். அப்போ பற்றா மனிதரை, நமக்கு எந்த வகையிலும் ஆத்மாவுக்கு ஆன்மீக பயன் தராத மனிதர்களை எல்லாம் பற்றி அவர்கள் காலில் போய் விழுந்தேன். சரி, விழுந்தது கூட பரவாயில்ல, அது எல்லோருக்கும் அந்த அறியாமைங்கிறது ஏற்படும். பெரியோர்கள்லாம் வந்து சொல்லி பார்த்தாலாம், இப்படியெல்லாம் பண்ணாத. நம்மாழ்வார் பாசுரம் பாடி சொன்னார், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் நாவின் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தென்னா தெனா என்று வெண்டுமுரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. துதிக்கிறதுக்கு பகவான் இருக்கும்போது மனிதனை போய் துதி பண்ணாதே, பகவானைத்தான் துதிக்க வேண்டும். வணங்கத்தக்க தெய்வம்னு இறைவன் இருக்கும்போது ஒரு மனிதனின் காலில் போய் விழாதே. பரமாத்மா இருக்கும்போது ஜீவாத்மாவை போய் பிடிச்சுக்காத. எல்லாம் பெரியோர்கள் அறிவுரை சொன்னார்கள். வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன் சாய்கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே பாசுரங்கள்லாமும் கேட்டேன். ஆனா என்ன பண்ணிட்டேன்னா, பற்றா மனிதரை பற்றி பயனில்லாதவர் காலை பிடிச்சதோடு இல்லாமல் இத்தனை உபதேசங்களை கேட்டாலும் அப்பற்று விடாது. அப்பற்று, இவர்களை போய் பற்றி கொண்டேனே, பிடித்து கொண்டேனே, அந்த பற்று விடாது, விடாமல் அவர்களை மீண்டும் பிடித்து கொண்டேன். இந்த அர்த்தம் ரொம்ப அழகா காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி திவ்யார்த்த தீபிகை என்ற அவருடைய வியாக்கியானத்துல காட்டுறார். பொதுவா பற்று விடாதவரேன்னு சேர்த்து சேவிச்சிருவோம், விடாதுக்கு பக்கத்துல கமா போட்டுக்கோங்க. அப்பற்று விடாது, என்ன பண்ணாலும் நான் விடமாட்டேங்கிற இந்த விடாது கருப்புங்கிற மாதிரி யாரோ ஒரு மனுஷனை போய் பிடிச்சிட்டு இவர் தான் எனக்கு நன்மை செய்வார்னு
இறைவன் பெருமையை சொன்னாலும் கூட பற்றாமனிசரை பற்றி அப்பற்று விடாது, அந்த பற்றை விடவே மாட்டேங்கிறேன். விடாம இருக்கிறதோடு இல்ல, அவரே உற்றார் என, அவரே, நான் அந்த பற்றாமனிசர் ஒருத்தர் இருக்காரே, யாரோ ஒரு மனுஷன் காலை போய் பிடிச்சுட்டு இருக்கோமே, அவரைத்தான், அவரே, அவர் மட்டுமே உற்றார் என. உற்றார்னா உறவுக்காரர், சொந்தக்காரர்னு அர்த்தம். உற்றார் உறவினர்னு சொல்றோம் இல்லையா, உற்றார் என இவர் தான் எனக்கு எல்லா விதமான சொந்தமும். உண்மையில் நமக்கு அனைத்து வித சொந்தமாகவும் இருப்பவன் பகவான். மாதா பிதா யுவதய ஸ்தனையாக விபூதிகி சர்வம். நமக்கெல்லாம் பகவான் அப்படி இருப்பான். ஆச்சாரியன் இருப்பார். ஆனா அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. உண்மையில் ஒரு தாய் போல் நம்மிடம் அன்பு காட்டக்கூடியவன் பகவான். தந்தை போல் அறிவை ஊட்டக்கூடியவன் பகவான். ஒரு குழந்தை போல் நமக்கு ஆனந்தம் தரக்கூடியவன் பகவான். அண்ணனை போல, அக்காவை போல ஒரு அக்கறை காட்டக்கூடியவன் பகவான். தம்பி போல, தங்கை போல நாம் சொன்ன காரியத்தை செய்யக்கூடியவன் பகவான். ஆனா இது எதையுமே நாம புரிஞ்சுக்கிறது இல்லையே. அவனை விட்டுட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இந்த எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறவன் பகவான். புரிஞ்சுக்கல. அவரே உற்றார் என, யாரோ ஒருத்தட்ட போய் உட்கார்ந்துட்டு இவர் தான் எனக்கு எல்லாம், எனக்கு அவர் தான் அம்மா, அவர் தான் அப்பா என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த உலகத்துல நாம நிறைய பார்க்கறோம் இல்லையா. எத்தனையோ பேர், அவர் ஒரு பெரியவரா இருக்கலாம், ஏதோ ஒரு துறையை சார்ந்தவரா இருக்கலாம், அல்லது இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருக்கலாம், பொலிட்டிக்கல் சைட்ல இருக்கலாம். எங்க போய் அவர் தான் எனக்கு எல்லாம், அவரே உற்றார் என. அதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், உழன்று. இந்த இடத்துல உழன்றுனா ஃபாலோ பண்ணின்னு அர்த்தம். அவரை பின்தொடர்ந்து, அவர் எங்க போனாலும் கூடவே நானும் போயிட்டு இருப்பேன். இப்படியெல்லாம் மனிதர்கள் பின்னாடி போய் ஃபாலோ பண்றதுங்கிறது பிசிக்கலா மட்டும் இல்ல, அவர் பண்றதெல்லாம் நானும் பண்ணுவேன். அவர் என்ன சட்டை போட்டுக்கிறாரோ அதையே நானும் போட்டுப்பேன். அவர் கட்டிக்கிற வெஷ்டியை நானும் கட்டிப்பேன். அவரை போல ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். அப்போ உழன்று இப்படியே பின்தொடர்ந்து அவர் பண்றதெல்லாம் நான் பண்ணிட்டு ஓடி, ஓடினா ஓடி ஓடி உழைக்கிறது, அவருக்கு தொண்டு செய்யணும், இவருக்கு பணிவிடை செய்யணும்னு சொல்லி ஓடி 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 எத்தனையோ கஷ்டப்பட்டாச்சு. திருவரங்கத்த முதனார் சொல்றார், ஓடி நையேன் இனி. நெய்தல்னா கஷ்டப்படுதல்னு அர்த்தம். நையேன் இனி, அப்பா இனிமே அடியேன் அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம், இதுவரை ஆனதெல்லாம் ஆச்சு. இப்ப ராமானுஜர் ஞானம் கொடுத்ததாலே இனி பயனில்லாத அந்த மனிதர்களை போய் பிடிச்சிட்டு என்ன பண்ணாலும் அவன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லி அவன்தான் எல்லாவித உறவினர்னு கருதி அவன் பின்னாடியே ஓடி அவனுக்கு தொண்டுகள்லாம் செய்த காலம் இருக்கே, அந்த கஷ்டமெல்லாம் இத்தோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப ராமானுஜர் நமக்கு கிடைச்சுட்டார். ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் ராமானுஜன். எங்க ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா ஒள்ளிய நூல், ஒள்ளியன்னா சிறப்பானன்னு அர்த்தம், ஒளி வீசக்கூடியன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒளிங்கிறது சிறப்பை குறிக்கிறது. ஒள்ளிய நூல், சிறப்பான சாஸ்திரங்கள், நூல்கள் இருக்கே, வேதங்கள், வேதத்தை விளக்க வந்த இதிகாச புராணங்கள், அதை நன்றாக எளிமைப்படுத்தி தெளிவாக கொடுத்த ஆழ்வார் பாசுரங்கள், இந்த ஒள்ளிய நூல், சிறப்பான நூல்கள் இருக்கே, கற்றார் பரவும் இராமானுசன். இந்த வேதங்களையும் ஆழ்வார் பாசுரங்களையும் ஸ்ரீராமாயணத்தையும் யார் கற்றிருக்கிறார்களோ, பரவும்னா துதி செய்யும்னு அர்த்தம். கற்றார் பரவும் இராமானுசன். ராமானுஜரை இந்த நூல் கற்றவர்கள் அத்தனை பேரும் துதி செய்வார்களாம். என்ன காரணம்னா இந்த நூல்களை வாசிச்சவாளுக்கு ராமானுஜருடைய பெருமை என்னன்னு தெரியும். இப்போ நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை ஒருத்தர் செவிச்சிருக்காருன்னா, திருவாய்மொழியில கலியும் கெடும் கண்டு கொண்மீன் பொலிக 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 என்று ராமானுஜர் பெருமையை நம்மாழ்வார் பாடியிருக்கார். அப்ப அதை படிச்சவருக்கு ஓஹோ அவர்தான் இவர் பொருத்தி புரிந்து கொள்வார். நம்மாழ்வாரால் கொண்டாடப்பட்டவர் ராமானுஜர், அப்போ கற்றார் பரவும் ராமானுசன். ஏன் ஸ்ரீராமாயணம் ஒருத்தர் வாசிச்சிருக்காருன்னா, ராமாயணத்திலே லக்ஷ்மணன் வாழ்க்கையில என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதெல்லாம் ராமானுஜருடைய வாழ்வில் அப்படியே ரிப்பீட் ஆச்சு. தசரதன் செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தின் விளைவாக 4 குழந்தைகள் பிறந்தார்கள். அந்த குழந்தைகள்ல ஒருத்தன் தான் லக்ஷ்மணன். அப்ப லக்ஷ்மணனுடைய பிறப்புக்கும் தசரதனுடைய யாகம் காரணம். ராமானுஜருடைய திருத்தகப்பனார் அவர் கேசவ சோமயாஜி, கேசவ பெருமாள், ஆசுரி கேசவ பெருமாள்னு சொல்றோம். அவரும் திருவல்லிக்கேணியிலே யாகம் செய்து அந்த பார்த்தசாரதி பெருமாள் அனுகிரகத்தாலே இந்த யாகத்தின் பயனாக ராமானுஜர் அவதரித்தார். அப்ப லக்ஷ்மணனும் சரி ராமானுஜரும் சரி யாகத்தின் பயனாக அவதரித்தவர்கள். முதல் ஒற்றுமை இருக்கா? அடுத்து 2வது ஒற்றுமை பாருங்கள். லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்தான். ராமனோடு சேர்ந்து லக்ஷ்மணனும் போய் சித்தாசிரமத்துல 6 நாள் விஸ்வாமித்திரரின் யாகத்தை காத்தான். ராமானுஜரும் நம்ம ஆத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பூஜை பண்றோமே, அது மிகப்பெரிய யாகம், அதை காத்து கொடுத்து தினந்தோறும் திருவாராதனம் நன்கு நடக்க வேண்டும் ஏற்படுத்தி கொடுத்தார் ராமானுஜர். அதற்காக நித்திய கிரந்தம்னு நூலை அருளினார். லக்ஷ்மணன் சீத்தையோடு கூடிய ராமன் திருவடியில சரணாகதி பண்ணி
கைங்கரிய பாக்கியத்தை கேட்டான். சீதாராமர்கள் காட்டுக்கு புறப்படும் போது லக்ஷ்மணன் சீதையை முன்னிட்டு இந்த ராமன்ட்ட சரணாகதி பண்ணி உங்களுக்கு காட்டில் வந்து கைங்கரியம் பண்ண விரும்புகிறேன்னு கேட்டான். ராமானுஜரும் பங்குனி உத்தர நன்னாள்ல ஸ்ரீரங்கத்துல பிராட்டியோடு கூடிய பெருமாள், ஸ்ரீரங்க நாச்சியாரோடு கூடிய நம்பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணி கைங்கரிய பாக்கியத்தை கத்தியத்ரயத்திலே பிரார்த்தித்தார் என்று இவர் வரலாற்றில் பார்க்கிறோம். அடுத்து ராமபிரான் காட்டில் எழுந்தருளி இருக்கும் காலத்துல லக்ஷ்மணன் தீர்த்த கைங்கரியம் பண்ணானாம். ராமனுக்காகவும் சீதைக்காகவும் பக்கத்துல எங்க நதி இருக்கோ அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வருவானா. இது சித்திரக்கூட்டத்தில் லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணதை வால்மீகியே அயோத்தியா காண்டத்தில் குறிப்பிடுகிறார். ராமானுஜரும் காஞ்சியில பேரருளாளன் பெருந்தேவி தாயாருக்காக சாலை கிணற்றில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் பண்ணார்னு இவர் வரலாற்றில் பார்க்கிறோம். அதுபோல லக்ஷ்மணன் அவன் ராமன் சீதையோடு காட்டுக்கு நடந்து போறான். நடந்து போகும்போது ராமன் முன்னே செல்கிறான், சீதை நடுவே செல்கிறாள், லக்ஷ்மணன் பின்னே செல்கிறான். பரமாத்மா, அடுத்து பிராட்டி, அடுத்து ஜீவாத்மா. ஓம்காரம் பிரணவத்துல ஆ ஊ மா என்று சொல்வோம். அந்த வரிசையில் பெருமாள் முன்னாடி போறார், ஜீவாத்மா லக்ஷ்மணன் பின்னாடி போறான். ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் நடுவுல போறான்னு பாக்குறோம். ராமானுஜர் வரலாற்றிலும் விந்தியமலை அடிவாரத்தில் இருந்து பெருமாளும் தாயாருமே வேடுவன் வேடுவச்சி வடிவில ராமானுஜரை காப்பாற்றி காஞ்சிபுரத்துக்கு அழைத்து வருகிறார்கள். அப்ப பார்த்தா வேடுவன் வடிவில் பெருமாள் முன்னாடி போறார், இந்த ராமானுஜர் பின்னாடி போயிட்டு இருக்கார், நடுவிலே பிராட்டி வேடுவச்சி வடிவிலே சென்றாள். இந்த வரலாறு பார்க்கிறோம். அப்ப அதே மாதிரி அந்த நடை வருகிறது. அதுபோல லக்ஷ்மணன் ராமன்ட்ட கைங்கரியம் ஒண்ணுதான் பிரார்த்தித்தானே ஒழிய அதை தவிர வேறு எதுவுமே லக்ஷ்மணன் விரும்பவில்லை. ராமானுஜரும் பெருமாளுக்கு பண்ற கைங்கரியத்தை தவிர அவர் வேற எதையுமே விரும்பவில்லை. லக்ஷ்மணன் கடைசியா உத்தரகாண்டத்துல ராமாயணத்துல இருக்கு, துர்வாசர் ராமனை சந்திக்கணுங்கிறார். ராமன் முக்கியமான ஒரு சந்திப்புல ஏற்கனவே இருக்கிறான், இப்ப சந்திக்க முடியாது, யாராவது உள்ள வந்தா மரண தண்டனை கொடுத்துருவான் ராமன், அப்படி சொல்லித்தான் லக்ஷ்மணனை வெளியில காவல் வச்சிருக்கான். துர்வாச முனிவர் வந்தார், என்னை உடனே உள்ள அனுப்பணும்னு லக்ஷ்மணன்ட்ட சொன்னார். நீ அனுப்பலேன்னா இந்த நாடும் நாட்டு மக்களும் அழிந்து போகணும் சபிச்சுடுவேன்னார். அப்ப லக்ஷ்மணன் என்ன பண்ணா, இந்த துர்வாசர் உள்ள போய் மரண தண்டனை வாங்கக்கூடாது, இவர் அனுமதிக்காம விட்டதால் மக்களும் மரணம் அடையக்கூடாது, நான் ஒத்த மரணம் அடைந்தால் பரவாயில்ல, மற்றவாளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணனுக்கு அந்த தண்டனை அது எப்படிங்கிறது பின்னாடி உத்தரகாண்டத்துல நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். நம்ம உபன்யாசமே உத்தரகாண்டம் சக்கரா டிவியில வருது, அதுல விரிவாக அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால லக்ஷ்மணன் தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, மக்கள் நன்னா இருக்கணும்னு நினைச்சான். ராமானுஜரும் திருக்கோட்டியூர் நம்பி தமக்கு உபதேசித்த அர்த்தத்தை ஆசை உள்ளவர்களுக்கு கூப்பிட்டு சொன்னார். அப்ப அவர் கேட்டார், ஆச்சாரியன் வாக்க மீறி சொல்லலாமான்னார். ராமானுஜர் சொன்னார், அடியன் ஒருத்த நரகமே போனாலும் பரவாயில்ல, மற்றவாள்லாம் மோட்சம் போனோம் அதான் முக்கியம்னார். அந்த தாராள மனசை ரெண்டு பேர்ட்டையும் பாக்குறோம். அப்ப ஸ்ரீராமாயணத்தை ஒருத்தர் உண்மையாக சேவிச்சிருக்காருன்னா அதில் உள்ள எவ்வளவு சம்பவங்கள் லக்ஷ்மணன் வாழ்விலும் ராமானுஜர் வாழ்விலும் அப்படியே ஒத்து போறதுன்னு தெரியும். கற்றார் பரவும் ராமானுஜன், அப்பவா நிச்சயமா ராமானுஜரை துதிப்பார்கள். ஏன், இது அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி சாதிச்ச விஷயம். மகாபாரதத்துல ஹயக்ரீவர் நாரதருக்கு நிறைய உபதேசம் பண்றார். அதுல ஹயக்ரீவர் நாரதர்கிட்ட சொல்றார், நான் பல பல அவதாரங்கள் எடுப்பேன், கலியுகத்துல காஷாயம் திருதண்டத்தோடு ஒரு சன்னியாசியாக நான் வரப்போகிறேன்னு ஹயக்ரீவர் சொல்றார். அந்த சன்னியாசி ராமானுஜர் தான் நம்முடைய பெரியோர்கள் சொல்கிறார்கள். ஹயக்ரீவரே ராமானுஜர் வடிவில் அந்த துறவியாக வந்திருக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தை அருள வேண்டும் என்றால் ஹயக்ரீவரே வந்தாலே ஒழிய வேறு யாரால அனுகிரகிக்க முடியும்? அதனால பெருமாளுடைய வடிவம் என்றும் ராமானுஜரை சொல்லும் வழக்கம் உண்டு. அவர் ஆதிசேஷன் தான்னாலும் பெருமாளுடைய அம்சமும் சேர்த்து இருக்கிறது என்று பெரியோர்கள் ரசிப்பார்கள். அப்போ அந்த மகாபாரதத்தை ஒருத்தர் வாசிச்சிருக்காருன்னா நிச்சயமா அவரும் ராமானுஜரை கொண்டாடுவார். அப்போ ஒள்ளிய நூல் இது போன்ற சிறந்த சாஸ்திரங்களை கற்றார் பரவும் ராமானுசன். நன்கு கற்றவர்கள் யாரோ அவர்கள் பரவும் துதிக்கக்கூடியவர் ராமானுசன். அந்த ராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றாரியவர். கருதும்னா சிந்திக்கக்கூடியன்னு அர்த்தம். ராமானுஜர் தான் நமக்கு தஞ்சம், ராமானுஜர் தான் நமக்கு ரட்சகர், அவர்தான் நம்மை காப்பார் என்று ராமானுசனை கருதும், அவரையே தஞ்சமாக கொள்ளக்கூடிய உள்ளம் பெற்றாரியவர். யாருக்கெல்லாம் அந்த மனசு இருக்கோ, ராமானுஜரே தஞ்சம்னு இருக்கக்கூடிய மனசு. போன பாட்டுல கூட பெரியோர் என்று குறிப்பிட்டார், ராமானுஜனை தொழும் பெரியோர்னு. அது யாருன்னா இப்போ பிள்ளான், ஆழ்வான், ஆண்டான், இது போல ஒரு லெவல். ஆனா இந்த பாட்டுல என்ன சொல்லிட்டார், அந்த ராமானுஜதாசர்களுக்குத்தான் அடியன் தொண்டன்னு அர்த்தம் இல்ல, கருதும் உள்ளம் பெற்றார் எவர், அவர் யாரா இருந்தாலும் சரி,
எக்குலத்தவரா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர் ஞானம் உள்ளவரா இருந்தாலும் சரி, ஞானம் இல்லாதவரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரரா இருந்தாலும் சரி, சொசைட்டில எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, அது முக்கியம் இல்ல. ராமானுஜனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர். ராமானுஜரை சிந்திக்கக்கூடிய, ராமானுஜரே தஞ்சம்னு இருக்கக்கூடிய அந்த உள்ளம் ஒருத்தருக்கு இருக்குன்னா, அவர், அந்த உள்ளம் படைத்த அவர் எம்மை நின்றாலும் பெரியவரே, அவர்தான் எனக்கு பெரியவர்ன்ட்டார். போன பாட்டுல அந்த பெரியவர்களை அடியேன் வணங்குகிறேன்னார். இப்ப பெரியவர்கள் யாருன்னா, அவர் எவரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ராமானுஜரை ஒருத்தர் சிந்திக்கிறார் என்றால், ராமானுஜருக்கு ஒருவர் பணி செய்கிறார் என்றால், ராமானுஜர் தான் தஞ்சம்னு சரணாகதி பண்ணிட்டார்னா, அவர் யாராக இருந்தாலும் ராமானுஜனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர். அந்த உள்ளத்தை பெற்றவராக, உள்ளத்தை கொண்டவராக எவர் ஒருத்தர் இருந்தாலும் அவர், அந்த நபர். எப்படி நம்மாழ்வார் பெருமாளுடைய அடியார் எக்குலத்தவரா இருந்தாலும் எனக்கு தலைவர்னார். குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆளென்று உள் கலந்தார் அடியார்தம் அடியார் எம் அடிகளேனார். அதை அப்படியே இங்க போட்டுக்கோங்க. அவர், அந்த ராமானுஜதாசர் எம்மை, எங்கள் அத்தனை பேரையும் நின்று, நின்று நான் நிலைத்து நின்றுன்னு அர்த்தம். கொஞ்ச காலத்துக்கு தலைவர்னு இல்ல, இந்த ஆத்மா உள்ள காலம் மொத்தமுமே நிலைத்து நின்று எம்மை நின்று ஆளும். ஆளும்னா ஆளக்கூடிய, அவர்கள் எப்படி இஷ்டப்படுறாளோ அப்படியெல்லாம் எங்களை ஏவலாம். ஒரு மன்னன் எப்படி நாட்டுல உள்ள அத்தனை பேரையும் ஏவுவானோ, அது போல அவர் ராஜாக்களாக, தலைவர்களாக இருந்து எப்படி ஏவராளோ அப்படி கைங்கரியம் பண்ண காத்திருக்கிறோம். எம்மை நின்று ஆளும் பெரியவரே, அவர்கள்தான் எங்களுக்கு பெரியவர்கள், நாங்கள்லாம் அவருக்கு தொண்டர்கள். அப்போ அமுதனார் தன்னை மட்டும் சொல்லிக்கல, தன்னை சார்ந்த மொத்த கோஷ்டி நம்ம எல்லாரையும் சேர்த்துனுட்டார். யாரெல்லாம் ராமானுஜரே தஞ்சம்னு உள்ளத்தில் வைத்து போற்றுகிறார்களோ அவ யாரா இருந்தாலும் நிலைத்து நின்று நம்மை ஆண்டு அடிமை கொள்ளக்கூடிய, நம்மை இஷ்டப்படி ஏவக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள்னா அவர்கள்தான் நமக்கு பெரியோர்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். அப்போ பாசுரத்தினுடைய திரண்ட பொருள், இதுவரை பயனே இல்லாத மனிதர்களை எல்லாம் போய் பிடிச்சிட்டு அந்த பிடிப்பை விடவும் மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து அவர்கள் பின்னாடியே போய் அவர்களையே உறவினர்களாக கருதி அவர்களையே எல்லா விதத்திலும் அனுகாரம்னு ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்கும் மேல அவர்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு கஷ்டப்பட்டேன், எல்லாம் போதும், இனி நான் கஷ்டப்பட மாட்டேன். மிகச்சிறந்த சாஸ்திரங்களிலே வல்லவர்கள் எந்த ராமானுஜரை புகழ்வார்களோ அந்த ராமானுஜரை பெற்றுவிட்டேன், இனி அந்த ராமானுஜரை சிந்திக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அந்த அடியார்கள் யாரா இருந்தாலும் நிலைத்து நின்று எங்களை கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி எங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பெரியோர்கள் அந்த ராமானுஜரை சிந்திக்கக்கூடிய தாசர்கள் என்று தெரிவிக்கிறார். பற்றாமனிசரை பற்றி அப்பற்று விடாது அவரே உற்றார் என உழன்று ஓடின ஏன் இனி ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் இராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர். அவர் எம்மை நின்றாலும் பெரியவரே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: I will no more catch hold of useless people and consider them as my kith and kin, run behind them doing errands. Whoever meditates on my Ramanuja, who is praised by people well versed in great shastras, those great souls will rule us forever என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் ராமானுஜர் பெருமையை இன்னொரு கோணத்தில் சொல்ல போகிறார் திருவரங்கத்தமுதனார். அதை அடுத்த பகுதியில் காண்போம். திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம். பற்றா மனிதரை பற்றி அப்பற்று விடாதவரே உற்றார் என உழன்று ஓடினையே நீ. பற்றா மனிதரை பற்றி அப்பற்று விடாதவரே உற்றார் என உழன்றோடி நையேன் இனி ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் ராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர். அவர் எம்மை நின்று ஆளும் பெரியவரே. ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் ராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர்.
அவர் எம்மை நின்று ஆளும் பெரியவரே.